அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த கம்ப்ளீட் ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் அப்டேட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் ஜிஎஸ்க்கான டாபிக்ஸை சப்ஜெக்ட் வெயிட்டேஜை பேஸ் பண்ணி என்னென்ன லெசன்ஸை நீங்கள் முன்னாடி படிக்கணும், என்னென்ன டாப்பிக்கை நீங்கள் பின்னாடி படிக்கணும், அதே போல் இதெல்லாம் கவர் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆஃபை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தமிழுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தமிழுக்கான டெஸ்ட் பேட்சும் இருந்திருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வீக்லி ஒரு டார்கெட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தமிழ், அதே போல் ஜிஎஸ், அதே போல் மேக்ஸ், இது எல்லாமே மிக்சடாக உங்களுக்கு நான் அந்த ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி பிளானை பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பிளான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதற்கான ஃபீஸ் வந்து 1200. சரிங்களா? 1200 இங்கிலீஷ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச். ஓகே. ஸோ அதிகமான அகாடமி ஆப்பில் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஜிபே பண்ணுறவங்க இந்த கியூஆருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே ஃபார்ம் கொடுத்துருப்போம், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. சரிங்களா? ஸோ பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தமிழ் நியூ புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்டடி பிளானில் உங்களுக்கு நியூ புக்கும் இருக்கும், அதே போல் ஓல்டு புக்கும் கவர் பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1க்கான ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா தமிழ், அதே போல் யூனிட் 8, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் இது எல்லாமே கவர் ஆகிருக்கும். அதே போல் டார்கெட் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அதே போல் உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ், அதே போல் பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், மேக்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு டாபிக் அப்படின்றனால நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு அன்னன்னைக்கான கம்ப்ளீட் பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த லெசன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு பிளான் அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக உங்களுக்கு 200 கொஷின் இருக்கும். தமிழில் கண்டிப்பாக அதிகமான வினாக்களே நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னால ப்ராப்பராக 200 கொஷின் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்கேன் பிளானில். பட் தமிழ் டெஸ்ட் நீங்கள் எழுதும் போது 100 கொஷின், 150 கொஷின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆகும். நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக எத்தனை டார்கெட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 டார்கெட் இருக்கும். மிட் ரிவிஷன் இல்லாமல் ஃபுல் மாடல் டெஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கும், மிட் ரிவிஷன் டெஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் டார்கெட் வைஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டார்கெட்டே 22 டார்கெட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 22 டார்கெட் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் 3 டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபுல் மாடல் 3 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? டோட்டலாக 28 டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுவீங்க. 28 டெஸ்ட்டில் ஒவ்வொன்றிலையும் 2 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதாவது தமிழ் ஒரு டெஸ்ட்டாக எழுதுவீங்க, அதே போல் ஜிஎஸ் ஒரு டெஸ்ட்டாக எழுதுவீங்க. ஸோ 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 60 டெஸ்ட் பக்கம் நீங்கள் எழுதுவீங்க. இது இல்லாமல் இந்த பிளானில் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான டெஸ்ட். சரிங்களா? ஒரு 11வது டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 22 டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ 11வது டெஸ்ட்லேருந்து 22 டெஸ்ட் வரலையும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் டெஸ்ட்டாக அப்டேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 12 டெஸ்ட். சரிங்களா? அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 200 கொஷின். கிட்டத்தட்ட அங்கேயே வந்து நீங்கள் ஒரு 2500 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அது வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னால இங்கிலீஷ் மீடியமுக்கும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினும் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது இல்லாமல் தமிழில் சின்ன சின்ன டெஸ்ட்டு, அதே போல் டாபிக் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் அப்டேட் பண்ணி தருவாங்க. சரிங்களா? இது இல்லாமல் ஸ்டடி பிளான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லா லெசன்ஸும் எங்கெங்கே நீங்கள் படிக்கணும், அதற்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பருக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் 1200. என்னைக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பிளான் வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதே போல் முதல் தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 8ஆம் தேதி. சரிங்களா? டிசம்பர் 8ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அன்னைக்கு வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிசம்பர் 15ஆம் தேதி வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆஃபர் ப்ரைஸ் என்னைக்கு வரலையும் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதி வரலையும் இந்த ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிசம்பர் 8 வரலையும் 1200 அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஸ்டடி பிளானை ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாமல் நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்,
இந்த பிளானை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பிளானை பேஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க போதுமானது. சரிங்களா? எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த பிளானை பேஸ் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அதே போல் கட் ஆஃபுக்கு ரொம்ப குயிக்காக வந்து நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அதே போல் என்ன ஆர்டரில் நீங்கள் படித்தா கட் ஆஃபை ரீச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்கும். தமிழாக இருக்கலாம், ஜிஎஸ்ஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், எல்லாமே அது போல் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். என்னென்னலாம் இருக்குது, சிலபஸை கம்பேர் பண்ணி என்னென்ன லெசன்ஸ்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் இது வரையும் பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி சிலபஸ் கொடுத்துருப்போம். அதே போல் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தனியாக உங்களுக்கு நியூ பேட்ச் வேணும் அப்படின்னா வீடியோக்குள்ள கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம்கான பேட்சும் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு வாங்க. சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.